நான் தேடும் தெய்வமே நீரே என் அடைக்கலம், நீரே என் கேடகம், நீரே என் புகலிடம், என்றும் நீரே என் புகலிடம். நான் தேடும் தெய்வமே நீரே என் அடைக்கலம், நீரே என் கேடகம், நீரே என் புகலிடம், என்றும் நீரே என் புகலிடம். நான் தேடுகிறதும் தேடுவதற்கு மேலானவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுடைய தேவனும் கடவுளும் இரட்சகருமாயிருக்கிற என் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த இதோ உம்முடைய நேச மகன் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இதோ உமது பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக ஆண்டவரே. உமக்கே மகிமை உண்டாகட்டும் சுவாமி, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, தேவனுடைய ஜீவ வார்த்தை வெளிப்படுகின்ற இந்த அற்புதமான அதிசயமான ஆச்சரியமான வேளையிலே உங்களை சந்திக்க அழைத்திருக்கிறாரே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அவருக்கு என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். அதே வேளையிலே உங்களுடைய எதிர்பார்ப்புகள், எண்ணங்கள், ஏக்கங்கள், மன போராட்டங்கள், பரிதபிப்புகள் அனைத்தையும் ஆண்டவருடைய கிருபையின் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். நீங்களும் உங்கள் முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தையை நான் கேட்க ஆவலாக இருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எனக்கு ஆற்றலை தரப்போகிறது, ஆசீர்வாதங்களை தரப்போகிறது, அற்புதங்களை செய்ய போகிறது. எல்லாவித தடைகளிலிருந்தும் தடுமாற்றங்களிலிருந்து விடுவித்து என்னை மேன்மையடை செய்ய போகிறது, விடுதலை தரப்போகிறது, உயர்த்த போகிறது, நல்ல சுகத்தை தரப்போகிறது என்று ஆவலோடு இந்த வேளையிலே என் ஆண்டவர் எனக்கு செய்ய போகிறார். இந்த வேளையிலே என் ஆண்டவர் எனக்கு தரப்போகிறார். இந்த வேளையிலே என் ஆண்டவர் என்னை உயர்த்த போகிறார். இந்த வேளையிலே ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்ய போகிறார் என்று முழு விசுவாசத்தோடு முழுவில் ஆற்றல் பலத்தோடு ஆண்டவருடைய கிருபையின் கரங்களிலே உங்கள் இருதயங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். உங்கள் கண்களை இறுக மூடி ஆண்டவருடைய கரத்திலே உங்கள் வேண்டுதல்களை நான் எழுப்புகிறேன், நீங்களும் சேர்ந்து ஒப்புக்கொடுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனும் கடவுளும் இரட்சகருமாயிருக்கிற என் நேச பரம்பொருளாகிய ஆண்டவரே, இதோ உமது பிள்ளைகள் அப்பா, என் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் எத்தகைய சூழல்களிலே, எத்தனையோ வேதனைகளிலே, எத்தனையோ நெருக்கடிகளிலும் போராட்டங்களிலும் அல்லல் பட்டு துவண்டு போய் நிற்கிறார்களே, இதோ என்னுடைய பார்வைக்கு அவருடைய துன்ப போராட்டங்கள் எல்லாம் தென்படுகிறதே, காண முடிகிறதே. அவர்களுடைய கண்ணீரை துடிக்க என் கண்கள் கரங்கள் எல்லாம் பரிதபித்து கொண்டிருக்கிறதே. பெற்ற குழந்தையை பார்க்கின்ற பொழுது பரிதபிக்கின்ற பொழுது, பசியோடு அழுது புலம்புகின்ற பொழுது, போராடுகின்ற பொழுது அதை கட்டி அணைத்து பாராட்ட பாலூட்ட பரிதவிக்கின்ற தாய் உள்ளத்தை விட மேலாக என்னுடைய இருதயமோ துடிதுடித்து நிற்கிறது. ஆனால் என்னுடைய பிள்ளைகள் என்னை நோக்கி இயேசுவே இயேசுவே என்று கூவி அழைக்க மறுதலித்து நிற்கிறார்களே, மறந்து போய் நிற்கிறார்களே. நான் என்ன செய்யட்டும்? அன்பு ஆண்டவரே, அருமை தகப்பனே, அறியாதவர்களுக்கும் உணராதவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் உடைய கிருபையின் கரங்கள் ஆசீர்வாதங்களால் அள்ளி நிரப்ப அயர்ந்து போவதில்லையே சுவாமி. உம்முடைய இரக்கத்தின் கண்கள் இதோ இந்த கிராஸ் டிவி சேனலிலே எங்கெங்கெல்லாமோ இருந்து உம்முடைய வார்த்தைகள் எனக்கு ஆசீர்வாதங்களை அள்ளித்தராதா? என்னுடைய வாழ்வில் தடைகளை, கற்களாய் கிடக்கிற முற்களை மாற்றி ஆசீர்வாதத்தின் பலன்களால் நிரப்பாதா? என் துன்ப துயரங்கள் வேதனைகள் எல்லாம் மகிழ்ச்சியால் என் தேவன் மாற்ற மாட்டாரா? என் பொல்லாத வியாதிகள், கொடூர சூழல்கள், ஐயோ நான் எவ்வளவு செலவழித்து பார்த்தாலும் எனக்கு விடுதலை இல்லை, சுகம் இல்லை.
என் கையில் வேறு என்ன இருக்கிறது? எனக்கு யார் உதவி செய்வார்? நான் என்ன செய்வேன்? என் வாழ்வு இவ்வளவுதானா? என் வாழ்வு அழிந்து விடுமா என்று ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிறார்களே சுவாமி. என்னால் ஒன்று முடியாது, என்னால் ஒன்று முடியாது என்று சொல்லி முடங்கி கிடக்கிறாங்களே ஆண்டவரே. உன்னுடைய வலுவின் மேல் தான் என் வல்லமை வெளிப்படும் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தையின்படி வலுவிழந்து தடுமாறி தடம் புரண்டு கிடக்கிற பிள்ளைகள், அழிவு நிலைக்கு தள்ளப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள், உம்முடைய இரக்கத்திற்காக காத்து நிற்கிற பிள்ளைகள் அப்பா, கிருபை செய்யுங்க சுவாமி, கிருபை செய்யுங்க. இந்த உமது ஜெப வேளையிலே உம்முடைய அற்புத ஆற்றலின் கரம் அந்த பிள்ளைகளோடு கடந்து சென்று உம்முடைய வல்லமை இந்த பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதித்து என்ன தேவைகளோடு உழன்று கொண்டு போராடி கொண்டு தடுமாறி கொண்டு தத்தளித்து கொண்டு நிற்கிறார்களோ அப்பா, உம்முடைய மகிமையின் கிருபை வெளிச்சமாய் அவர்களுக்கு காண்பையும், உம்முடைய ஆற்றல் வல்லமை அவர்களுக்கு காண்பையும், உம்முடைய ஜீவ வார்த்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும், உம்முடைய ஜீவ அடையாளத்தை அவர்களுக்கு காண்பையும் ஆண்டவரே. அப்பொழுதுதான் அவர்களின் தேவன் எனக்கு செய்தார், என் ஆண்டவர் எனக்கு செய்தார், என் இரட்சகர் எனக்கு செய்தார், எங்கள் அப்பா எனக்கு செய்தார் என்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. இல்லை என்றால் இந்த உலகத்திலே ஏதோ நடந்து விட்டது, எப்படி நடந்து விட்டது, நான் எப்படி எல்லாமோ பெற்றுக்கொண்டேன் என்று உம்மை மறந்து போகிறாங்க சுவாமி. உம்முடைய அடையாளங்களை வெளிச்சமாக வார்த்தையாக நீர் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. அப்பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற வேளையிலே உம்மை நேசிக்கிறவர்களாக, உம்மை அன்பு செய்கிறவர்களாக, உமக்கு சாட்சி சொல்கிற மக்களாய் எழும்புவாங்க சுவாமி. உம்முடைய நாமத்தை மாத்திரமே மகிமைப்படுத்துவாங்க ஆண்டவரே. அந்த கிருபையை தகப்பன் இப்பொழுது செய்ய போவதற்காக என் இருதயத்தின் முழு உள்ள ஆற்றல் பலத்தோடு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்திலே நம்முடைய செயல்களை எல்லாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னுடைய ஆற்றலினாலே நான் இதை செய்து விடலாம் என்று இருக்கிறேன், என்னுடைய பலத்தினாலே என்னுடைய பொருளாதாரங்களினாலே நான் இந்த காரியங்களை செய்துவிடலாம் என்று இருக்கிறேன் என்று ஒவ்வொருவருடைய உத்தியின்படியும் ஆற்றலின்படியும் கையில் இருக்கிற பண பொருளாதாரங்களின் சூழல்களின்படியும் உள்ளங்களை கொண்டு சென்று விடாதீர்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. இதைத்தான் சங்கீதம் 37:5 சங்கீத ஆசிரியர் அருமையாக சொல்லி பாடுகிறார். உங்கள் வழிகளை எல்லாம் ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலே ஒப்புவித்து விடுங்கள், அப்படியே ஒப்படைத்து விட்டு அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள், விசுவாசமாயிருங்கள். ஏனென்றால் அவரே உங்கள் காரியத்தை உங்களுக்காக வாய்க்க செய்கிறவரும், கிடைக்க செய்கிறவரும், பெருக செய்கிறவரும், உயர்த்தி நிறுத்துகிறவருமாயிருக்கிறார். பாருங்களேன் ஆண்டவரில் பிரியமானவர்களே. எனவே உங்கள் காரியங்கள் சின்னதோ பெரியதோ எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் நீங்கள் ஏறெடுக்கும் முன்னதாக உங்கள் தகப்பனினும் மேலான தகப்பனாய் இந்த உலகத்தையே படைத்து ஆளுகை செய்து காத்து வருகிற அற்புத கிருபையுள்ள ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் தாமே ஒப்புவீங்கள். அவரிடத்திலே நீங்கள் நம்பிக்கையாயிருங்கள். அவர் உங்கள் காரியங்களை வர்த்திக்க செய்வார், உங்கள் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. இதை குறித்து தான் சங்கீதம் 13:5 அருமையாக சொல்லுகிறது. ஆண்டவரே, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், உம்முடைய அளவில்லாத பேரன்பிலே நான் நம்பிக்கை வைக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பினால் தான் என் இருதயம் களி கூறும், என் இருதயம் மகிழ்ச்சி அடையும், என் இருதயம் ஆனந்தம் அடையும், என் இருதயம் அகமகிழ்வின் வாழ்வை பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று அருமையாக ஆண்டவருடைய கிருபையின் மேல் ஒப்பு கொடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை. ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்திலே நம்முடைய தேவைகளை நம்முடைய காரியங்களை எல்லாம் ஒப்புவிப்பதிலும் அவரையே நம்பி இருப்பதிலும் அவருடைய கிருபையின் மேல் நம்பிக்கை வைப்பதிலுமே தான் நம்முடைய வாழ்விலே நம்முடைய இருதயம் முழு மகிழ்ச்சி கொள்வதாக, முழு பலன் பெறுவதாக, முழு ஆற்றல் பெறுவதாக, நிறைவு கொள்வதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த உலகத்தில் எவ்வளவு செல்வங்கள், செல்வாக்குகள், உயர் பதவிகள், பட்டங்கள் அனைத்தும் பெற்றிருந்தாலும் கூட தேவனுடைய அன்பும் கிருபையும் ஆளுகையும் சமாதானமும் ஒரு மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் எல்லாமே வீணாகிவிடும் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. நீங்கள் நினைக்கலாம், பணம் இருந்து விட்டால், பொருள் இருந்து விட்டால், செல்வம் இருந்து விட்டால், பட்டம் பதவிகள் உயர்வாழ்வு கிடைத்து விட்டால் நான்
மேன்மை அடைந்து விடுவேன், வாழ்வில் வளம் பெற்று விடுவேன், செழித்து விடுவேன் என்று நினைக்கலாம். ஆண்டவரில் பிரியமானவர்களே, எத்தனையோ வாழ்வில் வசதிகள், செல்வங்கள், செல்வாக்குகள், உயர் பதவிகள் கிடைத்தவர்கள் கூட வாழ்க்கையில் உலக பொருளாதாரங்களின் சூழ்நிலைகளில் மட்டும் அவர்கள் தடுமாற்றம் இல்லாமல் இருக்கலாமே தவிர, ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் ஒவ்வொரு சூழல்களிலும் நிம்மதியற்று சமாதானமற்று நிற்கிறதை நீங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள முடியும் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. எனவே ஆண்டவருடைய கிருபையை, ஆண்டவருடைய மகிமையை, ஆண்டவருடைய வல்லமையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்கள். இதைத்தான் ஆமோஸ் 5:4 உங்களுக்கு அருமையாக சொன்னது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் வாழ்வீர்கள் என்று. இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் இதோ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களையும் தட்டி எழுப்பி உற்சாகப்படுத்தும்படியுமாய், உறுதிப்படுத்தும்படியுமாய், திடன்படுத்தும்படியுமாய் ஆண்டவர் தந்திருக்கிற மகிமையான ஜீவ வார்த்தை. மார்க்கு நற்செய்தியிலே 5ஆம் அதிகாரத்திலே 36வது இறை வசனமாக, பயப்படாதே என் மகனே, என் மகளே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த உலக காரியங்களை குறித்து, இந்த உலக சூழல்களை குறித்து உள்ளம் பதற்றமடைகின்றாயோ, மனமெல்லாம் அஞ்சி நடுங்குகிறாயோ, நான் என்ன செய்து விட முடியும்? எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, எனக்கோ ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை. நான் தான் எதை செய்ய வேண்டும் என்றாலும் செய்ய வேண்டும், ஆனால் என்னால் முடியவில்லை. நான் தடுமாறுகிறேனே, என் வாழ்க்கையில் தடம் புரண்டு நிலை குலைந்து நிற்கிறேனே, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லையே. என்னுடைய தொழிலில் ஏற்பட்ட முடக்கத்தை சரி செய்வதற்கு கூட என்னால் முடியவில்லையே, நான் என்ன செய்யட்டும்? என் பிள்ளைகளுக்கு உரிய படிப்பின் சூழல்களை எங்கு செய்வது, எங்கே படிக்க வைப்பது என்று கூட எனக்கு சொல்லுவார், சொல்லி எனக்கு வழிகளை தருவார் யாரும் இல்லையே என்று உள்ளமெல்லாம் பதறி போய் நிற்கிறீர்கள். எல்லோரையும் போல என் பிள்ளைகளுக்கும் நான் நல்லதொரு திருமண வாழ்வை அமைத்து கொடுக்க வேண்டுமே. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, என் பிள்ளைக்கு ஒரு உயர்ந்த வாழ்வை, மேன்மையான வாழ்வை அமைத்து கொடுக்க வேண்டுமே என்று குடும்பமெல்லாம் பரிதவித்து போய் நிற்கிறீர்களோ என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. பொல்லாத வியாதிகள் உங்களை அமிழ்த்துகிறதோ, ஆண்டாண்டுகள் கடந்து போகிறது, ஆனால் என்னுடைய நோயிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை. என்னிடம் இருக்கிறதெல்லாம் செலவழித்து பார்த்து விட்டேன். எத்தனை வைத்தியர்கள், எத்தனை மருத்துவர்கள், எங்கெல்லாம் சென்று பார்த்தேன், எனக்கு சுகம் இல்லை. நான் என்ன செய்ய முடியும்? இதுதான் எனக்கு அழிவாய் விடுமோ? இந்த நோய் தான் என்னை அழித்து விடுமோ? இது என் உயிருக்கே கேடாய் விடுமோ என்று உள்ளமெல்லாம் அஞ்சி நடுங்கி பயந்து போயிருக்கிறீர்களோ? இதோ உங்களை படைத்த தேவன், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்த அவருடைய நேச கரங்களினாலே தாம் படைத்த படைப்பாகிய மண்ணை எடுத்து ஒரு அழகு உருவை உண்டாக்கி, மனிதன் என்ற அந்த உருவிலே அவருடைய நாசியிலே தமது ஜீவ ஆவியை ஊதி, உலகத்தை படைத்த தேவனுடைய ஜீவ ஆவியையே ஊதி, அவரை போல அவருடைய அழகு திருச்சாயலின்படி உன்னை படைத்த தேவன் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிற தேவனாயிற்றே. அவர் சொல்லுகிறார் என்று, அஞ்சாதே மகளே, அஞ்சாதே மகனே, பயப்படாதே, 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 விசுவாசம் உள்ளவனாய், விசுவாசத்தை மட்டும் விட்டு விடாதே என்று சொல்லுகிறார். இதை நிகழ்வாக பார்க்கின்ற வேளையிலே மார்க்கு நற்செய்தியிலே 5ஆம் அதிகாரத்திலே 21 முதல் 43 வரை உள்ள நிகழ்வு நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்ன? அரிய பெரிய காரியங்களான மிகுந்த அற்புதங்கள், 2 அற்புதங்களே இந்த ஊமையிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இயேசு படகில் ஏறி மறுகரைக்கு செல்லுகிறார். மறுகரையை அடைந்த மாத்திரத்திலே கடற்கரையிலே ஆண்டவர் இருக்கிறார். அங்கே பெருந்திரளான மக்கள் ஆண்டவரை கூடி சூழ்ந்திருக்கிறார்கள். அத்தகைய வேளையிலே கபீரு என்ற ஒரு ஜெப ஆலய தலைவர் ஒருவர் ஓடி வந்து ஆண்டவருடைய காலில் விழுந்து அவரை வணங்கி ஆண்டவரிடத்தில் ஒரு வேண்டுதலை முன்வைக்கிறார். ஆண்டவரே, எனது மகள் நோயுற்று இருக்கிறாள். அவள் நோயினால் மட்டுமல்ல, சாகும் தருவாயில் வேதனை தாங்க முடியாது அல்லல் பட்டு கொண்டு இருக்கிறாள். நீர் வந்து உமது கரத்தினால் அவளை தொட்டு அவள் நலம் உண்டாகும்படி, சுகமாகும்படி வேண்டுகிறேன் என்று ஆண்டவருடைய காலிலே விழுந்து கெஞ்சி மன்றாடுகிறார். ஆண்டவரும் அந்த வேளையிலே
நான் வருகிறேன் என்று அவரோடு புறப்பட்டு செல்கிறார். ஆண்டவரோடு பெருந்திரளான மக்கள் அங்கே செல்கிறார்கள். பெரும் கூட்டமாய் ஆண்டவருடைய சீடர்களும் மற்ற மக்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படியாய் அவர் போய்கொண்டிருக்கின்ற வழியிலே 12 ஆண்டுகளாக உதிரப்போக்கு, இரத்தப்போக்கு என்று சொல்லப்படுகிற அந்த கொடூர வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒரு மகள் அங்கே தென்படுகிறாள். அங்கே ஆண்டவருடைய வார்த்தை அருமையாக சொல்லப்படுகிறது. 12 ஆண்டுகளாக நோய்பட்டு அந்த இரத்தப்போக்கினால் அவதிப்பட்ட மகள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு என்று அந்த வசனமானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவள் இயேசுவை பற்றி என்ன அவள் கேள்விப்பட்டிருப்பாள்? சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வாழ்வளிக்கிற தெய்வமாகிய கடவுள். இயேசுவினால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அளவில்லாமல் செய்ய முடியும். எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவன் அவர். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனாலே எல்லாம் கூடும் என்று அவள் கேட்டு நன்கு அறிந்திருந்தபடியினால் அந்த பெருந்திரளான கூட்டத்திலே மக்கள் கூட்டத்தோடு கூட்டமாய் செல்ல வேண்டும். சென்று இயேசுவினுடைய ஆடையின் நுனியையாவது நான் தொட்டுவிட வேண்டும் என்று எண்ணினாள். எதற்காக அவள் இப்படியா எண்ணினாள்? சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய அற்புத குணமளிக்கும் ஆற்றலையும் வலிமையையும் வல்லமையும் அவர் செய்கின்ற புதுமையின் மகா பெரிய காரியங்களையும் அவள் கேட்டு அறிந்திருந்தபடியினால், உள்ளத்தினால் உண்மையாகவே அவள் உணர்ந்திருந்தபடியினால், உள்ளத்தால் விசுவசித்தபடியினால் அவளால் முடியாத ஒரு சூழல். 12 ஆண்டு காலம் உதிரப்போக்கினால் இருந்த அந்த மகளுடைய உடல்நிலை எப்படியாய் இருந்திருக்கும் என்று நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஆனாலும் கூட அவள் எண்ணுகிறாள், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆடையின் நுனியை எப்படியும் தொடுவேன். எதற்காக? தொட்டுவிட்டால் நிச்சயமாக நான் நலம் பெற்று விடுவேன், நோயிலிருந்து விடுதலை பெற்று விடுவேன் என்று அவள் விசுவசித்தாள். ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுது இந்த மகளைப் போல உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், நடத்த வேண்டும், ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கின்ற அந்த காரியத்தை ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு நிறைவு செய்வார், நிச்சயமாக எனக்கு தருவார் என்று அந்த காரியத்தை உங்கள் இருதயத்திலே முழு பலனோடு நீங்கள் எடுத்து வைப்பீர்கள் என்று சொன்னால், அதன் பிறகாக உங்கள் செயல்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களை கரம் பிடித்து தூக்கி வழி நடத்தி ஆண்டவரோடு ஐக்கியப்படுத்துவார் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. இதுதான் அந்த மகனுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. அவள் ஆண்டவரை விசுவசித்தாள். எவ்வளவோ அற்புதங்களை செய்கிற தேவனாகிய இயேசு செல்லுகிறாரே, எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் என்ன, எவ்வளவு பெருந்திரளாக நெருக்கடியாக இருந்தாலும் என்ன, எப்படியும் நான் இந்த கூட்டத்திற்குள் நுழைந்து செல்வேன். இந்த ஆண்டவருடைய ஆடையிலே நுனியையாவது நிச்சயமாக நான் தொடுவேன், தொட்ட மாத்திரத்திலே நான் சுகம் பெறுவேன், நான் சுகம் பெற்று விடுவேன் என்று விசுவசித்தாள். எனவே அந்த கூட்ட திரள்களுக்கு மத்தியிலே பூந்து சென்று அவள் ஆண்டவரை தொட்டாள், ஆண்டவருடைய ஆடை நுனியை தொட்டாள். தொட்ட மாத்திரத்திலே அற்புதத்தை பெற்று விட்டாள், சுகத்தை பெற்று விட்டாள். அதை அவள் உள்ளத்தால் அந்த கடப்பொழுதிலே உணர்ந்தாள். ஆண்டவரில் பிரியமானவர்கள், நான் நலமடைந்து விட்டேன், சுகமடைந்து விட்டேனே என்று உணர்ந்தாள். அதே வேளையிலே ஆண்டவர் அந்த பெருங்கூட்டத்தை பார்த்து சொன்னார், என்னுடைய ஆடையை தொட்டது யார் என்று ஆண்டவர் அங்கே கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவருடைய சீடர்கள் எல்லாம் ஒருவித ஏளனத்தோடு நகைப்போடும் ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, பெருந்திரளான கூட்டம், இவ்வளவு நெருக்கடியான கூட்டம் உண்மை சூழ்ந்து வந்து கொண்டு இருக்கிறதே, இந்த கூட்டத்திலே உமது ஆடையை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்பதாக சொன்னார்கள். ஆனால் ஆண்டவருக்கு தெரியாமலா கேட்கிறார்? இந்த இடத்திலே இந்த அற்புதம் செய்வதற்கு இந்த விசுவாசத்தோடு உறுதிப்பாடோடு வந்த மகள் யார் என்பதை அந்த மக்கள் அறியும்படியுமாக உணரும்படியுமாக வெளிப்பட வேண்டும் அல்லவா? ஆண்டவரது மகளை தேடுகிறார். அந்த கூட்டத்திலே அங்குமங்குமாக பார்க்கிறார். அதை கண்ட அந்த மகள் உள்ளமெல்லாம் பயந்தவளாக, அஞ்சி நடுங்கியவளாக ஓடோடி வந்து ஆண்டவருடைய பாதத்திலே சரணடைந்து விழுந்து நடந்ததையெல்லாம் சொல்லுகிறாள். ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அப்பொழுது ஆண்டவர் அந்த மகளை குறித்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மகளே,
உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று. உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று. சமாதானமாய்ப்போ, சமாதானமாய்ப்போ மகளே, நீ நோய் நீங்க நலமாயிரு என்று ஆண்டவர் சொன்னார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இப்படியாய் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே அந்த யாபீரு என்ற ஜெப ஆலய தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வருகிறார்கள். வந்து யாபீரு இடத்திலே சொல்லுகிறார்கள், உன் மகள் இறந்து போனாள், இனி போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம், அவரை வீணாக தொந்தரவு செய்யாதீர் என்று சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தை, யாபீருடத்திலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இயேசுவினுடைய காதில் விழுந்தது. அந்த வேளையில் தான் ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், யாபீருவை பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அந்த வார்த்தையோடு அது யாபீருவினுடைய வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே வீட்டிற்கு சென்ற மாத்திரத்தில் அங்கே ஒரு அமளியும் அழுகையும் கண்ணீருமாக மக்கள் வெள்ளம் கூட்டமாக இருந்தார்கள். அங்கே அருகிலே சென்ற மாத்திரத்திலே ஆண்டவர் அங்கே வீட்டிற்குள் செல்லுகிறார். வீட்டுக்குள்ளே போகின்ற வழியிலே எல்லோரையும் அங்கே விட்டுவிட்டு பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோவின் சகோதரரான யோவானையும் ஆக இந்த 3 பேரையும் மட்டுமே அங்கு கூட்டி செல்லுகிறார். எதற்காக? ஏன் மற்றவர்களை அங்கே அழைத்து செல்லவில்லை? சிந்தித்து பாருங்களேன் ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதற்கு, ஆண்டவருடைய அற்புத அடையாளங்கள் இந்த ஜனங்களுக்கு கிடைப்பதற்கு விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசம் மற்றவர்களிடத்திலே ஆண்டவருடைய அற்புதம் அதிகமாய் வெளிப்படுவதில்லை, செயல்படுவதில்லை என்பதை மார்க்கு நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கின்றோம். நாசரேத் என்னும் ஆண்டவருடைய சொந்த ஊரிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்வதற்கு என்று அவர் விரும்பிய பொழுதிலும் கூட அங்கே ஒரு சில உடல் ஊனமற்றவர்களுக்கு அவர்கள் மேல் கரங்களை வைத்து அவர் சுகப்படுத்தியதை தவிர வேறு எந்த ஒரு அற்புதங்களையும் அவர் செய்யவில்லை, செய்ய இயலவில்லை, செய்ய முடியவில்லை என்று ஜீவ வார்த்தை சொல்லுகிறது. ஏனென்றால் அவர்களுடைய இருதயத்திலே விசுவாசமற்றவர்களாய் அங்கு காணப்பட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. எனவே மற்றவர்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த 3 சீடர்களை மாத்திரம் ஆண்டவர் கூட கூட்டிக் கொண்டு அந்த சிறுமியினுடைய தாய் தந்தையும் கூட்டிக் கொண்டு வீட்டிற்குள்ளே செல்லுகிறார். அங்கு அழுகிறவரிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் அழுகிறீர்கள்? ஏன் இந்த அமளி? பெண் மரித்து போகவில்லை, குழந்தை மரித்து போகவில்லை, அவள் தூங்குகிறாள் என்று சொன்னார். அப்பொழுதும் அவர்கள் ஆண்டவரை ஏளனமாக நினைத்துத்தான் சொன்னார்கள், அவள் மரித்து போய் கிடக்கிறாள், இவர் தூங்குகிறாள் என்று சொல்லுகிறாரே என்று பார்க்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் செய்த அற்புத ஆற்றலின் காரியம் என்ன? அந்த சிறுமி இடத்திலே அருகே சென்று அவளுடைய கரத்தை பிடித்து தூக்கி ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனுடைய வார்த்தை, கரத்தை பிடித்து எழுந்திடு மகளே என்று சொன்னார். தலித்தாகும் என்று சொன்னார். தலித்தாகும் என்று சொன்னால் சிறுமியே நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு என்று பொருள். அப்படியாய் கையை பிடித்து தூக்கிவிட்ட மாத்திரத்திலே அந்த 12 வயது சிறுமியானவள் உயிர் பெற்று எழுந்தாள். அவளுக்கு உணவு கொடுக்கும்படியாய் ஆண்டவர் சொன்னார். இந்த அற்புத காரியங்களை வெளியே சொல்ல வேண்டாம் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இன்றும் இதே சூழ்நிலையிலே விசுவாசத்தில் குறைவுபட்டு விசுவாசத்தில் பலன் இல்லாமல் தளர்ந்து போய் நிற்கிறீர்களா? எங்கு விசுவாசம் குறைவுபடுகிறதோ, விசுவாசம் தளர்ந்து போகிறதோ, அங்கே ஆண்டவருடைய அற்புதத்தை, ஆண்டவருடைய அடையாளங்களை, ஆசீர்வாதங்களை காண்பது என்பது மிக அரிதான ஒரு காரியமாக இருக்கிறது என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. எனவே குறைவுபட்டு போன உங்களுடைய இருதயத்திலிருந்து நீங்கள் ஆண்டவருடைய வல்லமையான விசுவாசத்தை கட்டி எழுப்பும்படியுமாய் மன்றாடுங்கள். கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, அந்த கடுகளவு விசுவாசத்தை என்னுடைய இருதயத்திலே விதைத்தருளும் ஆண்டவரே. விருட்சமாய் மகா பெரிய மரமாய் தழைத்துவங்கி செழித்து வளர கிருபை தாரும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுங்கள். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, விசுவாசம் அதுதான் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும் மகா கிருபையின் பாதை. அந்த விசுவாசத்தில் நாம் பலன் கொள்ளுகிற பொழுதுதான்
அற்புதத்தை காண முடியும். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஒரு வார்த்தை. மார்க்கு நற்செய்தியிலே 8ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நூற்று தலைவன், ஒரு படைகளையே ஆளுகை செய்யக்கூடிய தலைவன், எல்லாவித அதிகாரங்களை பெற்றிருந்தவனும் கூட தன்னுடைய மகனுக்காக ஆண்டவரிடத்தில் இறைஞ்சும் மன்றாடுகிற வேளையிலே, முடக்குவாதத்தினால் அல்லல் பட்டு கிடக்கிற மகனுக்காக வேண்டுதல் செய்கின்ற வேளையிலே, நான் அங்கு வந்து சுகப்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே அவன் சொன்ன வார்த்தை என்ன? ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என் மகள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வார். ஏனென்று சொன்னார், தேவரீர் என்னுடைய வீட்டிலே அடியெடுத்து வைத்து வருவதற்கு நான் தகுதியற்றவனாயிருக்கிறேனே, தகுதியற்றவனாயிருக்கிறேன். நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொன்னார், என் மகன் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள். ஆண்டவருடைய வார்த்தையிலே அவ்வளவு விசுவாசம் உள்ளவனாயிருந்தான். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொன்னார். ஆண்டவரே சொன்னார், இஸ்ராயலிடையே இப்படி ஒரு விசுவாசியை நான் கண்டதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். இன்றும் உங்களை பார்த்து, என் ஜனங்களிலே இப்படி ஒரு நம்பிக்கை விசுவாசம் உள்ள ஒரு ஜனத்தை நான் காண முடியாது போனேனே என்று ஆண்டவர் வியக்கத்தக்க அளவிலே உங்களில் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி, உங்களில் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அந்த 100 தலைவனை குறித்து ஆண்டவர் சொன்னதைப் போல நம்பிக்கை விட்டுவிடாதபடி, மகனே விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே என்று சொன்ன மாத்திரத்திலே அதை அபிரு என்ற ஜபாலே தலைவன் நம்பிக்கையோடு சென்று மகளுடைய சுகத்தை கண்டடைந்தது போல, ஆண்டவர் மேல் உங்கள் இருதயத்திலே முழு பலனோடு, முழு ஆற்றலோடு, விசுவாசத்தில் பலன் கொண்டு இப்பொழுது இந்த அற்புதமான ஜப வேளையிலே ஆண்டவருடைய கிருபையின் கரங்களிலே உங்களுடைய இருதயங்களை ஒப்பு கொடுத்து, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே என்னென்ன தேவைகள் என்று இந்த வேளையிலே நீங்கள் உள்ளமெல்லாம் பதறிப்போய் இருக்கிறீர்களோ அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுங்கள். ஜெபிப்போமா? உங்கள் கண்களை இறுக மூடுங்கள். கண்களை இறுக மூடி இருதய கதவுகளை திறந்து, இதோ விண்ணகத்தில் இருக்கிற தேவன், இதோ விண்ணக சிம்மாசனத்திலே மகிமையாய் மாட்சிமையாய் வெற்றிருக்கிற மகா கிருபை தேவனாயிருக்கிற ஆண்டவரை நோக்கி உங்கள் இருதய கதவுகளை திறந்து உங்கள் கண்களை விசாலப்படுத்துங்கள். இதோ உனக்காக சிலுவையிலே அறையப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிற தேவனுடைய கடைசி சொட்டு வரையிலும் சித்தப்பட்ட இந்த பூமியை நினைத்து பாருங்கள். இந்த பூமியிலே நானும் இருக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தம் ஒரு துளி என்மேல் விழட்டும் என்று அவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, எனக்காக நீர் சிந்திய இரத்தம் கடைசி சொட்டு வரையிலும் இந்த பூமியில் சிந்தப்பட்டதே. அந்த இரத்தம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த குறைபாடுகள், கஷ்டங்கள், கவலைகள், நோய் நொடிகள், போராட்டங்கள், என் குடும்பத்தில் செய்ய முடியாத தடை கற்களாய் நிற்கிற காரியங்கள், முள்ளாய் எழுந்து நிற்கிற அவரை குத்தி கொண்டு இருக்கிற போராட்டத்தின் அவல நிலைகள், ஆண்டவரே, சாத்தானின் வஞ்சக சூழல்கள், போராட்டங்களை உண்டு பண்ணி எங்களை உயிரையே மாய்த்துவிட செய்து கொண்டிருக்கிற சாத்தானின் சூழல்கள் அனைத்தையும் தகப்பனே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே இப்பொழுது எங்களுக்கு விடுதலை என்னும் ரட்சிப்பை நீர் தருவீராக என்று ஆண்டவருடைய கரத்தை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிற மகா கிருபையுள்ள தெய்வமே, இதோ உம்முடைய பாதத்திலே சரணடைந்து நிற்கிறோம். ஆண்டவரே, சரணடைந்து கிடக்கிறோம். தேவரீர் ஒரு வார்த்தை சொல்லும், உம்முடைய வார்த்தையினாலே நான் பலன் பெறுவேன். ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் என் வாழ்க்கையில் எல்லாவித காரியங்களிலும் நான் மேன்மை அடைவேன், விடுதலை அடைவேன், சுகம் பெறுவேன் என்று ஆண்டவர் மேலே உங்கள் விசுவாசத்தை பலனாய் அவருடைய பாதத்திலே ஊற்றுங்கள். ஆண்டவரே, என்னை தொடும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் அற்புத வல்லமை என்னேல் விழச் செய்யும். ஆண்டவரே, அன்று இந்த பூமியிலே கடைசி சொட்டு வரை சிந்தப்பட்ட உம்முடைய பரிசுத்த இரத்தத்தின் ஒரு துளி என்மேல் விழட்டும். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் பட்டு கொண்டிருக்கின்ற வேதனையின் போராட்டங்கள் எல்லாம் இந்த ஒரு நொடி பொழுதிலே நீங்கி போகும்படி ஒரு வார்த்தை சொல்லும். ஆண்டவர்,
ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே என்று அந்த 100 தலைவரை போல ஆண்டவரை தகுதியற்று இருக்கிறேன், தகுதியற்ற பாத்திரமாய் நான் இருக்கிறேன், நீர் ஒரு வார்த்தை சொல்லும், உம்முடைய ஒரு வார்த்தையினாலே நான் அனைத்தையும் மேலாய் உமது நேச மகனாய் மகளாய் உயர்வடைவேன் என்று அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டீர்களா? முழு விசுவாசத்தோடு இப்பொழுதே ஆண்டவர் எனக்கு செய்ய போகிறார், இப்பொழுதே ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க செய்ய போகிறார். இந்த உலக காரியங்கள், இந்த உலக தீமைகள், இந்த உலகத்தினுடைய பொல்லாத செயல்களை என்ன செய்ய முடியும்? என் தேவன் என்னோடு இருக்கிறார், என் ஆண்டவர் எனக்காக இதை செய்ய போகிறார் என்று நீங்கள் முழு உள்ளத்தோடு உங்கள் ஆண்டவராகிய கடவுளை, உங்கள் இரட்சகராய் இயேசுவை இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அவரிலே விசுவாசத்தில் நீங்கள் பலன் கொண்டு இறுக பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், காரியங்கள் அனைத்தையும் அவருடைய கரத்திலே ஒப்புவிக்கின்ற பொழுது, ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு, நீர்தான் எல்லாமுமானவர் ஆண்டவரே, உம்மாலே கூடும், உம்மாலே கூடும், உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை தெய்வமே என்று அவருடைய பாதத்திலே சரணடைந்து நீங்கள் ஒப்பு கொடுத்து விட்டீர்கள் என்றார். இப்பொழுதே நீங்கள் அற்புதங்களை, அதிசயங்களை பெற்றுக்கொள்வீர்கள். மகிமையுள்ள தெய்வமே, மாசற்ற பரம்பொருளே, நித்தியத்திற்கும் தேவனும் கடவுளுமாயிருக்கிற என் நேச ரட்சகரே, இதோ கண்ணீரோடு கதறி நிற்கிற உடைய பிள்ளைகளை பாரும் சுவாமி, கதறி அழுது கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் பார்வைக்காக புலம்பிக் கொண்டிருக்கிறார்களே, உயிரே போய்விடுமோ என்று பதறி போய் நிற்கிறார்களே ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் சொன்ன இந்த வார்த்தை, அஞ்சாதே மகளே, பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, விசுவாசம் உள்ளவராயிரு என்று உம்முடைய வார்த்தை இப்பொழுது அவருடைய இருதயங்களை ஊடுருவி பாய்ந்து என்ன தேவைகளின் போராட்டங்களிலே சஞ்சலம் அடைந்து நிற்கிறார்களோ, இப்பொழுதே உமது கிருபையின் வார்த்தை அவர்களுடைய இருதயங்களை, அவருடைய இல்லங்களையும் நிறைவடைய செய்து மகா கிருபையின் வெளிச்சத்தை அவர்களுக்கு அருளி ஆசீர்வாதங்களை பெருகச் செய்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பித்து உமது நாமத்தை மகிமையடைய செய்வதாக சுவாமி. உமக்கே நன்றி செலுத்துகிறேன். என் தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமை பெறுவதாக. ஆமென்.